ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நவம்பர் 28 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 26,202.95ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 59,752.70 ரெண்டுமே ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கெயில் பைப்லைன் டாரிஃப் ஹைக் இன்க்ரீஸ் 12.1%. அதாவது PNGRB இவங்க வந்து கேஸ் ரெகுலேட்டர், இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கெயிலோட பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு டாரிஃப் எவ்வளோ, கெயில் பைப்லைன் டாரிஃப் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 58.60 per MMBTU, அப்படின்னா மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ். நியூ டாரிஃப் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 65.69 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுனால கெயில் இன்னைக்கு 6.5% டவுன் ஆயிருக்கு. ஏன் டவுன் ஆயிருக்கு? கெயில் என்ன வார்ன் பண்ணியிருக்காங்கன்னா, கெயில் வந்து 78 per MMBTU ஆஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா PNGRB எவ்வளோ அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா 65.69 ருபீஸ்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிக்வஸ்ட், கெயில் 78ன்னு ரிக்வஸ்ட் பண்ணதை காட்டிலும் இவங்க கம்மியாக தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா 78ன்னு வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கேஸ் பைப்லைன்ஸ், ஸோ கெயில் வந்து கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்ட்ரா மணி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க கெயில் ஆஸ் பண்ண மாதிரி வச்சிருந்தாங்கன்னா கெயிலுக்கு எக்ஸ்ட்ரா மணி கிடைச்சிருக்கும். ஸோ ஈச் டைம் அவங்க கேஸ் வந்து மூவ் பண்றப்ப பைப்லைன்ஸ்ல மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் கெயிலுக்கு. ஆனா அந்த எக்ஸ்ட்ரா மணியை வச்சு இவங்க பைப்லைன்ஸோட மெயின்டெனன்ஸ், பவர், ஒர்க் எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா மணியை வச்சு இவங்க கெயில் வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்ட்டை இதை வச்சு ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. 78 per MMBTUன்னு கொடுத்துருந்தான். பட் அவங்க கேட்டதை கொடுக்கல. PNGRB கேஸ் ரேட் கொடுக்கல. 65.69 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு கெயில் கோட் பண்ணதை காட்டியும் கம்மியாக கொடுத்ததுனால கெயிலோட மெயின்டெனன்ஸ், பவர், ஒர்க்கு, நீடு, காஸ்ட்டை மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கெயில இன்னைக்கு 6.5% மேக்சிமமா கீழே இறங்கியிருக்கு. இந்தியன் ருப்பியோட US டாலர் மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 89.36ன்னு க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 89.41 per US டாலர்னு ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஏர்லி ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா 89.43 இருந்தது. ஸோ எஸ்டர்டே இன்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது 7 பைசா வீக்கரா இருக்கு நம்ம இந்தியன் ருப்பி, US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ. நெக்ஸ்ட், US ஃபெடரல் ரிசர்வ் டு கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கோல்டு, சில்வர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா டிசம்பர்ல ரேட் கட் வரும்னு நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 ரேட் கட் நெக்ஸ்ட் இயர்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ ரேட் கட் ப்ராபபிலிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தா 50% ப்ராபபிலிட்டி இருந்திருக்கு. இப்போ அது 87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவர் ஆச்சுன்னா எல்லாரும் கோல்டை நோக்கி தான் போவாங்க. டிமாண்ட் அதிகமாகும், கோல்டோட அட்ராக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாலர் மதிப்பும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ கோல்ட் பிகம் காஸ்ட்லியர். தைரோகேர் டெக்னாலஜிஸ் போனஸ் இஷ்யூ. ஸோ 2:1 போனஸ், அதாவது 2 போனஸ் ஷேர் இருக்கும். நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னைக்கு தான் நவம்பர் 28. ஸோ எஸ்டர்டேவே நீங்க அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த போனஸ் கிரெடிட் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்டுக்கு. நியூரேகா ஷேர் பைபேக். ஸோ இது ஒரு நானோ கேப், ஸ்மால் கேப். இது இவங்க பைபேக் கொடுத்துருக்காங்க. 58 lakh ஷேர்ஸ் பைக் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க டோட்டல் ஈக்விட்டியில 5.79% பைபேக் பண்றதா சொல்லியிருக்காங்க. பைபேக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 330 per ஷேர். எஸ்டர்டே க்ளோசிங்ல இருந்து 20% above the closing price. டோட்டல் காஸ்ட் 19.14 crore சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 11 உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிள். ப்ரமோட்டர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லை. ஆனா
இது பைபேக் பண்றது மூலமா ப்ரமோட்டரோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 64.97%லேருந்து 68.97% இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் பைபேக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேரோட பிரைஸ் 88 to 90% ஃபால் ஆயிருக்கு கோவிட்-19 பீக். கோவிட்-19 அப்ப எவ்வளவு பீக்ல இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2316.6ல இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து 88 to 90% ஃபால் ஆயிருக்கு இப்ப வரைக்கும். கரண்ட்லி ஐபிஓ பிரைஸ்க்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட ஐபிஓ பிரைஸ் 400 பெர் ஷேர், அதுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 289.50 இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும் இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணதுனால. ஸோ இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4.9% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு இந்த ஷேர். சுதீப் ஃபார்மா ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 24% பிரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. 593ன்றது ஐபிஓ பிரைஸோட அப்பர் சர்க்கியூட் லிமிட், அதாவது அப்பர் பிரைஸ் பேண்ட். அதுல இருந்து 24% பிரீமியம்ல பிஎஸ்சில 733.95 per ஷேர்னு லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சில 713 ஓப்பன் ஆகி லிஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அட் 11 o'clock பாத்தீங்கன்னா 24% இல்ல 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 793 வரைக்கும் போயிருக்கு சுதீப் ஃபார்மாவோட ஐபிஓ. ரீஃபேக்ட் ஷேர்ஸ் இன்னைக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 363 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. கம்பெனிக்கு ஒரு நியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு, 100 crore ஆர்டர். ஸோ ஒரு ஆஷ் எவகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக்கோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 312 அண்ட் 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 572. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ நியர் டு 52 வீக் லோ கிட்டதான் இருக்கு. 363 இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் ரிலையன்ஸ்க்கு ஆர்ஐஎல்க்கு 52 வீக் ஹை எட்டி இருக்கு. அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க ஜெஃப்ரீஸ். டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1785 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 14% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் பார்க்கும்போது எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா மேக்சிமமா 1581 வரைக்கும் போயிருந்தது நான் மார்னிங் பாக்குறப்ப. The Sigachi Industries Blast Case. என்ன பிளாஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஹை கோர்ட், சிகாச்சின்றது தெலுங்கானால இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி. தெலுங்கானா ஹை கோர்ட் வந்து ஹியரிங் கொடுத்திருக்காங்க. சிகாச்சி பிளாஸ்ட் வந்து எப்ப நடந்ததுன்னா July 30, 2025ல நடந்தது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பீப்புள் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருந்திருக்காங்க, ஏதோ ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்வெஸ்டிகேஷன் ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு தெலுங்கானா ஹை கோர்ட் நெக்ஸ்ட் ஹியரிங் December 9 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாமே சப்மிட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு இந்த ஸ்டாக் 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கெமிக்கல் ஸ்டாக். 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 39.75 வரைக்கும் நான் பாக்குறப்ப போயிட்டு இருந்தது. இதோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 30.51 per ஷேர். 52 வீக் ஹை 59.59 per ஷேர். அசோகா பில்கான், ஸோ இவங்க ஒரு பிரிட்ஜ் பீம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரு பிரிட்ஜ் பீம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அதனால NHAI, இது NHAI நமக்கு தெரியும், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அசோகா பில்கானுக்கு எந்த ஒரு நியூ ஹைவே ப்ராஜெக்டும் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிருக்காங்க இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸால. ஸோ இதனால இது ஒரு கம்பெனிக்கு ஒரு பேட் நியூஸ். ஸோ நியூ கான்ட்ராக்ட்ஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்காது அன்டில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும். இதனால இன்னைக்கு அசோகா பில்கான் 6% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் அண்ட் மார்க்கெட் அவுட்லுக். ஸோ இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 19% ஃபில் ஆயிருக்கு. 5 டேஸ்ல மட்டும் 11.1ல இருக்கு. நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 26,000 to 26,100 கொடுத்திருக்காங்க. அதே நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 26,350 to 26,415 கொடுத்திருக்காங்க. சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 86,000 to 86,500 கொடுத்திருக்காங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் இப்ப ஷார்ட் டேர்ம்ல புல்லிஷா இருக்கு. as long as நிஃப்டி வந்து 25,900க்கு கீழே வராத வரைக்கும். ஸோ அனலிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 26,075 to 26,125 கிட்ட வரும்போது ஒரு பை ஆன் டிப் வரும்போது நீங்க வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25,900க்கு கீழே போச்சுன்னா பீரிஷ்க்கு மாறலாம்.
இன்னைக்கு கோல்டோட பெர் கிராம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் எஸ்டர்டேயோட கம்பேர் பண்ணும்போது 65 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 11,775 இருக்கு. சில்வர் பெர் கிராம் இன்னைக்கு 3 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 176 இருக்கு. ஸோ சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஹிந்துஸ்தான் ஜிங்க் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் மைக்ரோஃபினோட NCD சொல்லியிருக்காங்க 450 crore NCD. கூப்பன் ரேட் பார்த்தீங்கன்னா 9.70%லேருந்து 9.95% per annumனு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிடியூவபிள் NCDன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025 அண்ட் ஜான்வரி 2026 2 ஃபேஸாக நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 225 நெக்ஸ்ட் 225ன்னு 2 ஃபேஸாக நடக்க போகுது. டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 மேக்ஸிமம் 1 lakh. டென்யூர் வந்து 24 month அண்ட் 36 months, அதாவது 2 years 3 years கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி கிடைக்கும். கிரெடிட் ரேட்டிங் ஆன கிறிசல் இதுக்கு A+ பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல், டெப்ட் ரீபேமெண்ட், ரீஃபினான்சிங், ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக லெண்டிங் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த NCD-ய. இது BSEல லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025ல 225 crore ஒரு பார்ட்டும் அண்ட் ஜான்வரி 2026ல another 225 crore ஒரு பார்ட்டா லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க முத்தூட் மைக்ரோஃபின். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.